தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறேன். கடந்த ஆண்டில் நாம் பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு ஊடாக கடந்து வந்திருக்கலாம். நன்மை, தீமை, துக்கம், போராட்டம், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்த நாம் அநேகருடைய மரணத்தையும் பார்த்திருக்கக்கூடும், கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அநேக பரிசுத்தவான்களுடைய, பரிசுத்தவாட்டிகளுடைய மரணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லது அதிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் அநேகமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வேத புத்தகம் நமக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவாக இருக்கிறது என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அது தேவ மனுஷனாகிய மோசே தம்முடைய ஜெபத்திலே 90வது சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று வாசிக்கிறோம். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது குறுகியது. அதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமானது. இந்த சுருக்கமான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் பவுல் சொன்ன பிரகாரம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவர்களும் சொல்லக்கூடும். நாம் நம்மளுடைய போராட்டத்தையும் ஓட்டத்தையும் எப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆகையால் நம்முடைய இந்த குறுகிய இந்த வாழ்க்கை ஞானமாய் இருக்க வேண்டும், அதை நாம் ஞானமாய் வாழ வேண்டும் என்பதை, அந்த ஒரு கருத்தினை நமக்கு மரணமானது கற்றுக் கொடுக்கிறது. அதையும் மோசே ஜெபமாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். அதே சங்கீத புஸ்தகம் 90வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று வாசிக்கிறோம். இதை நாம் இப்படியாக சொல்லலாம், ஆண்டவரே, நாங்கள் சாகவே சாக வேண்டும் என்ற அந்த உண்மை பற்றி சிந்திக்கவும், அதனால் ஞானிகளாக மாறத்தக்கதாக ஒவ்வொரு நாட்களையும் எண்ணும்படி எங்களுக்கு கற்றுத்தாரும். பிரியமானவர்களே, இந்த ஜெபமானது நாம் இன்னும் எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம் என்பதற்கான எண்ணிக்கையை காட்டுகிறதல்ல, மாறாக காலத்தை ஞானமாக பயன்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி என்கிற அந்த வார்த்தை, அதனுடைய எபிரேய பதம் இப்படியாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வெறும் அறிவு சார்ந்தது மாத்திரமல்ல, மாறாக நீதியான வாழ்க்கை மற்றும் தேவனுக்கு பயபக்தியாய் இருப்பதை உள்ளடக்கிய நடைமுறை வாழ்க்கையை சார்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நாம் நம்மளுடைய வாழ்க்கை நாம் நினைப்பதை விட, அல்லது மிக குறுகிய இந்த வாழ்க்கையை நாம் ஆசைப்படுகிற வாழ்க்கையாக அல்லது நாம் திட்டமிடுகிற வாழ்க்கையாக வாழாமல், தேவனை சார்ந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை திட்டமிடுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனை சார்ந்த அல்லது தேவனுடைய சித்தத்துக்கேற்ப நம்முடைய திட்டத்தை அமைத்து கொள்வோம், அதையே செயல்படுத்துவோம். அவருடைய நாமம் மாத்திரமே இன்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமேன்.